அப்படின்னே ஒரு நல்ல புஸ்தகம் வந்திருக்கு. தமிழர்களுடைய உணவு உலக உணவு பழக்கங்கள்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒன்று. அது வளர்ந்து 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 வந்த தேனு தினை மாவு இதெல்லாம் நம்முடைய பழைய உணவு. அப்படி வளர்ந்து வளர்ந்து வந்த உணவுல கொஞ்சம் பிற்காலத்தில் உருவான தமிழருடைய மிக நல்ல உணவுல ஒரு உணவு எதுன்னா இட்டலி, இட்டு அளி, இட்டு அவி. இப்படி எப்படியோ அது ஒரு உயர்ந்த உணவாக கருதப்படுகிறது. ஏன்? முதல் காரணம், அது எண்ணெயில தயாராகல, எண்ணெயில பொரிக்கப்படலை. எப்பவுமே எண்ணெயில பொரிக்கப்படுற உணவு எவ்வளவு உயர்ந்த உணவா இருந்தாலும் இட்ஸ் அ மைல்டு பாய்சன். எண்ணெயில பொரிக்கப்படுகிற உணவு உடல் நலத்துக்கு அவ்வளவு நல்லதல்ல. நீராவியில வேகிற அந்த உணவு இருக்கு இல்லையா, அது ரொம்ப உயர்ந்த உணவு, நீராவியில வேகிற உணவு. அப்படி நீராவியில வேகிற உணவு இடியாப்பம், நமக்கு இட்லி, இதெல்லாம் ஒரு வகை. அதுல இட்லிக்கு என்ன ஒரு கூடுதல் சிறப்பு அம்சம்னு கேட்டா, உளுந்து மிக உயர்ந்த, அதாவது மாமிசம் உடம்புல சேர்ந்தால் என்ன நன்மை பண்ண முடியுமோ, ஏன்னா மாமிசம் சாப்பிடாம இருக்க முடியாது, அதுல சில நன்மை இருக்குங்கிறாங்க இல்லையா, அப்படி மாமிசம் சாப்பிடாதவர்கள் மாமிசம் சாப்பிடுவதால் என்ன நன்மைகள் பெற முடியுமோ அத்தனையும் தரக்கூடிய அருமையான உணவு இட்லி. அதுலயும் நீங்க ராவா அப்படியே உளுந்து மாவெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சீரணம் ரொம்ப கஷ்டம். நம்ம தயாரிக்கிறோம் பாருங்க, அந்த மாவை அதை அரைச்சு அதை புளிக்க வச்சு இவ்வளவு நேரத்துக்குள்ள சில பாக்டீரியால வளரலன்னு சொன்னா அந்த புளிப்பு வரவே வராது. அந்த பாக்டீரியா நிறைய உண்டாகி அது செரிப்பதற்கு தகுந்த வகையில அது நொதிச்சு போய் செரிப்பதற்கு தகுந்த மாவு பொங்கி இருக்கும். உங்களுக்கு தெரியும், அரைச்ச மாவு பொங்கும். அந்த பக்குவத்தில் இட்லியை பயன்படுத்துவதால இட்லி உலகத்தின் தலைசிறந்த உணவுகளில் தலைசிறந்த உணவு இட்லி. தலைசிறந்த உணவுகளில் தலைசிறந்த உணவு இட்லி. என்ன சார் இட்லியை பத்தி எங்களுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறான் வர்றேன். இப்ப இந்த இட்லியை சாப்பிடுகிற பழக்கம் நமக்கு என்ன ஆகி போச்சு, முன்னெல்லாம் வீட்டில் உரல்ல மாவு ஆட்டி ஆட்டுக்கல்ல ஆட்டி அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நம்ம பாட்டியெல்லாம் அதனால தான் ஆஸ்பத்திரிக்கே போகாம இருந்தாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆட்டுக்கல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு கிரைண்டர் கேட்டோம். கல்யாணத்துல சீர்லயே கொடுத்துடுறா அப்படின்ட்டோம். ஏன்னா மனைவி மாவாட்ட மாட்டா, அதுக்கு தகுந்த மாதிரி மாவாட்டிட்டு இவன் ஆட்டணும். அதனால அதை விட பெட்டர் அவ கிரைண்டரே கொண்டாந்துறது நல்லது அப்படின்னு முடிவு பண்ணி கிரைண்டர், அப்புறம் மிக்சி, சரி எல்லாம் ரைட்டு மாவாட்டுறதுக்கு. இப்ப பெரிய கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, பல வீடுகள்ல கிரைண்டர் இருக்கு, மிக்சி இருக்கு, மாவு அரைக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க அரைக்க முடியாது. ஏன் இது இன்னொரு வேண்டாது, வேற தேவையில்லாத வேலை, அரிசி ஊற போட்டு உளுந்து போட்டு அரைச்சு கழுவி கிரைண்டர் கழுவி எடுத்து அந்த கல்லை யாரு தூக்கி உள்ள போடுறது அப்படிங்கிறாங்க. கல்லை தூக்கி போடுறதுக்கு ஒரு ஆள் வேண்டி இருக்கு, கல்லை தூக்கி போடுறதுக்குன்னு ஒரு ஆள் வேண்டி இருக்கு குடும்பத்துல. இந்த கல்லை தூக்கி யாரு உள்ள போடுறது அப்படின்னு எல்லாம் நான் முடிவு பண்ணாங்க. கிரைண்டர் இருக்கு, மிக்சி இருக்கு, எக்ஸிபிஷன்ல வச்ச மாதிரி வச்சுட்டாங்க ஒவ்வொரு வீட்லயும். எங்க வீட்லயும் எக்ஸிபிஷன்ல கிரைண்டர் இருக்கு, எங்க வீட்லயும் மிக்சி இருக்கு, எங்க அந்தஸ்துக்கு எல்லாம் இருக்கு, ஆனா நாங்க அரைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் வீட்டுல நிறுத்திட்டாங்க. இப்ப இந்த சின்னஞ்சிறுசுங்க கல்யாணம் ஆனது புதுசா இருக்கிறது, தனியா ரூம் எடுத்து தங்கி இருக்கிறது, அதெல்லாம் கூட செல்ஃப் குக்கிங் அப்படின்னு பண்ணா கூட ரொம்ப ஈஸி. என்ன, கடையில மாவு வாங்கிக்கலாம், கடையில மாவு வாங்கி சாப்பிட்டா என்ன கட்டு போச்சு அப்படின்னு முடிவில் வாங்கி சாப்பிடுறாங்க. இப்ப நான் எங்க வரேன்னு கவனிக்கணும். நான் ஒரு கட்டுரை படிச்சேன். தேனருவி வெற்றி அரசு அப்படிங்கிறவர் ஒரு பத்திரிகையில ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அவர் என்ன எழுதியிருக்கார், வர வர இட்லி மாவு இட்ஸ் பிகமிங் எ ஸ்லோ பாய்சன் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இதை நீங்க ஆராய்ச்சி பூர்வமா தான் அவர் எழுதினாரா, ஏதாவது உலக சுகாதார நிறுவனம் அறிக்கை கொடுத்ததா அப்படிலாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அவர் சொல்ற லாஜிக்கல் ரீசன்ஸ் நீங்க பரிசீலனை பண்ண வேண்டிய விஷயம். அதுக்காக சொல்றேன். நான் ஏதோ சின்ன சின்ன அளவுல மாவாட்டி வித்துக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்கள எல்லாம் குறை சொல்றதுக்காக நான் இதை சொல்லல. அவங்களுடைய பிழைப்பு வீணா போகணுங்கிற அர்த்தத்துல நான் பேசல. சுய உதவி குழுக்கள், சின்ன அளவுல மாவு தயார் பண்ணி கொடுக்கறவங்க, அவங்க எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும், எப்படி திருத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்றேன். என்னுடைய நோக்கம் அவங்களை விமர்சனம் பண்றதோ குறை சொல்றதோ இல்லை, அவங்க திருத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பாயிண்ட் நம்பர் 1, இந்த மாவை தயாரிக்கிற போதே மிக முக்கியமான குறிப்பு என்னன்னு கேட்டா, புளிக்கணும். இட்லிங்கிறது புளிக்கணும். மாவு ரொம்ப புளிக்க கூடாது, ஆனா புளிச்சுக்கிட்டே வரணும். பாக்டீரியா அந்த அளவு சேர்ந்தாதான் சீரணம் ரொம்ப சுலபமா இருக்கும். ஒரு வயசு குழந்தையிலேருந்து மரணம் அடைகிற வரையில சாப்பிடக்கூடிய உணவுன்னு சொல்றான் இட்லியை. ஒரு வயசுல தொடங்கி மரணம் அடைகிற வரைக்கும் சாப்பிடலாம் இட்லி. ஒரு ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆறாரு, என்ன சொல்றாரு, இட்லி கொடுங்க, தொந்தரவு பண்ணாது அப்படிம்பாரு டாக்டர். அப்ப எவ்வளவு நல்ல மிருதுவான உணவு. ஒண்ணு வேணாம், 2 இட்லி கொடுங்க, ஒரு இட்லி கொடுங்க, இட்லியை வேணா மோர்ல பிசைஞ்சு கொடுங்க அப்படிம்பாங்க.
அப்ப நோயாளி சாப்பிடலாம், மரணம் அடைகிற நிலையில் இருக்கும் சாப்பிடலாம், பிஞ்சு குழந்தை சாப்பிடலாம். அப்ப எவ்வளவு மிகச்சிறந்த உணவு அது. அப்ப அதை தயாரிக்கிற போது கடையிலேருந்து மாவு வாங்கிட்டு வந்து நம்ம அந்த இட்லியை போடலாமா? சரி, அப்படியே போடுறதா இருந்தாலும் அதுல என்னென்ன, இந்த இந்தியாவில் ஒரு பெரிய கொடுமை, உணவு பண்டங்களுக்குன்னு சில சட்டங்கள் இருக்கு, ஆனா எல்லா சட்டங்களையும் நம்மளால நடைமுறைப்படுத்தல. மேல்நாட்டில் ஃபுட் ப்ராடக்ட்ஸை நீங்க சட்டத்துக்கு முறையாக இல்லாம விற்கவே முடியாது, வாங்கவும் முடியாது. மிகப்பெரிய அஃபென்ஸ் மேல்நாடுகள்ல எல்லாம். நம்ம நாட்டில் அப்படி ஏதாவது நடைமுறைப்படுத்த முடியுதா? தயாரிக்கிற மாவை ஒன்று ஐஎஸ்ஐ முத்திரை வாங்குறோமா, எல்லாரும் ஏதாவது சோதனை சாலைக்கு அனுப்பி இது உண்ணத்தக்க பக்குவத்தில் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது அடையாளம் வாங்குறோமா? யார் வேணாலும் மாவாட்டலாம், எவன் தள்ள வேணாலும் மாவாட்டலாம், ஒன்றும் கேட்க முடியாது. சரி, மாவாட்டட்டும், யார் வேண்டாம்னா. இந்த மாவை சாப்பிட்றவனுக்கு ஒரு புத்தி இருக்கணுமா இல்லையா, ஒரு விழிப்பு இருக்கணுமா இல்லையா? இது எப்படி தயாரிக்கப்பட்டது கேள்வி ஒண்ணு. இது எனக்கு தெரியாது. அவர் கட்டுரை எழுதுறவர் என்ன எழுதுறாரு, மாவு புளிச்சிட்டா, கொஞ்சம் கூடுதலா புளிச்சிட்டா மார்க்கெட் கெட்டு போயிடும். மாவு புளிக்குதுன்னா வாங்க மாட்டாங்க. சார் அவர் கடையில் வாங்கினா சார் 2 நாள் ஆனாலும் புளிக்க மாட்டேங்குது சார், அப்படி அந்த மாவுக்கு ஒன்று ஒரு மகத்துவம் வரும், 2 நாள் ஆனாலும் புளிக்க மாட்டேங்குது அப்படி. இதை அவர் எழுதுறாரு. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல. இது எவ்வளவு எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கிறதுக்காக சொல்றேன். இந்த போரிக் பவுடர்னு ஒரு பவுடரை போடுவாங்கல்ல, புண்ணுன்னு வந்துட்டா புண்ணு ஆத்திக்கிறதுக்கு போடுறது. அப்புறம் வந்து கேரம் போர்டு விளையாடும் போது அதில் மேலே தூக்கி போட்டு அந்த பவுடரை போட்டு காயின் ஸ்மூத்தா போறதுக்காக பண்ணுவாங்க. புண்ணு வந்தா அது மேல பாக்டீரியாலாம் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த அந்த பவுடர் போடுவாங்க. அந்த பவுடர் போட்டு சில பேர் ஆட்டுறாங்களாம். இது ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் எழுதுறாரு அந்த கட்டுரையில், போரிக் பவுடர் போட்டு ஆட்டுறாங்களாம். ஏன்னா அது புளிக்காம இருக்கிறதுக்காக. எவ்வளவு பாக்டீரியா வந்தாலும் அந்த மாவு புளிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வசதியா அவங்க அதை உள்ள போட்டு ஆட்டுறாங்க அப்படிங்கிறார். ஆர்ரூட் மாவு அப்படின்னு ஒரு மாவு, அதை உள்ள போட்டு ஆட்டுறாங்க. இப்படிலாம் தயார் பண்ணும்போது அது புளிப்பு அடையாமல் இருப்பதற்கான ஏற்பாடு தயார் பண்றாங்க. இதுல கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறார். யோசிக்கணும். அது குடலுக்கு போய் தொந்தரவு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். மாவு புளிக்கிறது தான் நல்லது. இது ஒரு சின்ன அளவுக்கு ஒரு கணக்குக்காக சொல்றேன். ரெண்டாவது கமர்ஷியல் டொமஸ்டிக் அப்படின்னு இந்த கிரைண்டர் ப்ரிப்பேர் பண்றவங்கள 2 வகையில ப்ரிப்பேர் பண்றாங்க. அது என்ன? கமர்ஷியல் வணிகத்துக்காக, டொமஸ்டிக் வீட்டு உபயோகத்துக்காக. ஏன் வித்தியாசம் இருக்கணும்? ஒரு கிரைண்டர்ல அந்த கல்லு இன்னொன்னு உராஞ்சு ஓடும் போது நம்ம வீட்டுக்கு ஓடினா எவ்வளவு நேரம் ஓடும்? 1/2 மணி நேரம் ஓடும். ஒரு வீட்டுக்கு ஒரு கிரைண்டர் ஓடினா 1/2 மணி நேரம் ஓடினா ஜாஸ்தி, இல்ல 45 நிமிஷம் ஓடினா ஜாஸ்தி. அரிசி உளுந்து ரெண்டுமே ஓடணும் அப்படின்னா அவ்வளவு நேரம் ஓடினா போறோம். கமர்ஷியலா தயாரிக்கிற கிரைண்டர்லாம் எப்படி தயார் பண்றாங்க? 15 மணி நேரம் ஓடுனாலும் அது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த கல் அப்படி தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். கல்யாண வீட்டுல, ஹோட்டல்ல, பப்ளிக் பிளேஸ்ல. அது கமர்ஷியல், பல மணி நேரம் ஓட வேண்டியிருக்கு. இப்ப என்ன தப்பு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, டொமஸ்டிக் கிரைண்டரை வச்சு கமர்ஷியலா இந்த மாவு தயாரிக்கிறாங்க. இது சரியில்லை. ஏன்னா அந்த கல்லோட தன்மை பலவீனமானது. அது ஒரு மணி நேரத்துக்கு 2 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரம் ஓட ஆரம்பிச்சா சின்ன 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 கல்லா அது உடைஞ்சு மாவோட வரும். ஏன்னா அதனுடைய கல்லோட அந்த ஸ்திரத்தன்மை என்பது கம்மி. அது டொமஸ்டிக், அதுக்கு தயாரிக்கிறது. ஒரு நாளைக்கு 40 நிமிஷம் ஓட போகுதுன்ற கணக்கில் அதை ப்ரிப்பேர் பண்றாங்க. அதை கணக்கு பண்ணி இது 10 மணி நேரம் ஓடுனா, 8 மணி நேரம் ஓடுனா அந்த மோட்டரும் தாங்காது, கல்லும் தாங்காது. அப்ப அந்த உடஞ்சுக்கிட்டு அந்த கல்லு உள்ள வந்து சேரும். இந்த மாவை கை வச்சு வழிக்கிற பழக்கம் நம்ம சவுத் நம்முடைய பழக்க வழக்கங்கள்ல ஒண்ணு. கையை உள்ள வச்சு தான் மாவு வழிக்க முடியும். அப்ப என்ன ஆகுது? உங்க கை சுத்தம்ங்கிறது என்ன அட்டாச் இருக்கு? ஒவ்வொருத்தர் கையும் சுத்தமா? அந்த கை பயன்படுத்துறாங்க. கிளவுஸ் போட்டாங்களா? யாருக்கு தெரியும்? நகம் வெட்டினாங்களா? யாருக்கு தெரியும்? நகத்துல எவ்வளவு அமீபியாசிஸ், எவ்வளவு பாக்டீரியா, எவ்வளவு அழுக்கு இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு முறையும் கையை சுத்தம் பண்ணி கழுவுனாங்களா? அவங்க ஏதோ ஒரு வேலையா இருப்பாங்க. யாரா காசு கொடுப்பாங்க, ரூபா நோட்டை வாங்கி இப்படி வைப்பாங்க. ரூபா நோட்டை விட பாக்டீரியாவையும் நோய்க்கிருமியையும் சுமந்துக்கிட்டு போறதுக்கு வேற ஒரு பொருள் வேணுமா என்ன? ஒரு 10 ரூபா நோட்டை இப்படி வாங்குவாங்க, டிரால போடுவாங்க. அப்படியே போய் அந்த பக்கம் மாவு போச்சுன்னா மாவை கையை வச்சு அரைக்க போறாங்க. ரூபா நோட்டை தொட்ட கையால மாவை தொடலாமா? யோசிச்சு பாருங்க. அவங்க கை சுத்தமா? அந்த மாவை வழிச்சு அவங்க அப்படியே கையில் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்ப அந்த கை சுத்தமா இருக்கான்னு பார்க்கணும். எல்லாத்தோட நோய்கள் பரவுவதற்கு காரணம் தண்ணி. நல்ல தண்ணீர் அப்படிங்கறத விட எங்கேயோ வர ஏதோ ஒரு தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்துறாங்க. அந்த தண்ணீர் சுகாதாரமான தன்மை உடையதா? ஒவ்வொரு டேங்க்ல எல்லாம் தேங்கி இருந்த தண்ணீர்ல இந்த எலி நோய் உட்பட பலவிதமான நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த தண்ணியை மாவுக்கு பயன்படுத்தலன்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? அப்புறம் தரமான அரிசி பயன்படுத்தினாங்களா, தரமான உளுந்து பயன்படுத்தினாங்களா? நமக்கு தெரியல. மற்ற இடங்கள்ல என்ன அரிசி, என்ன உளுந்து, இதெல்லாம் மற்ற நாடா இருந்தா நீ கவர்ல போடணும் அப்படின்னு சட்டமே கொண்டாந்துருப்பான்.
எனவே தரமற்ற உணவை பயன்படுத்தினால் பெரிய ஆபத்துக்கு நாம உள்ளாகணும். வீட்டுல செஞ்சிருக்கலாம் சார், வீட்டுல செய்யற சின்ன வேலை அதை கூட நம்ம இன்னைக்கு செய்யறதுக்கு தயாரா இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா இது உடல் நலத்தை அழிப்பதற்குரிய பெரிய வாய்ப்பாக மாறிக்கொண்டு வருகிறது. நோயாளிகளும் சாப்பிடுகிற உணவு, வார்த்தையை கவனிங்க, நோயாளிகளும் சாப்பிடுகிற உணவு, குழந்தைகளும் சாப்பிடுகிற உணவு, அதுல இந்த கடமாவுல நம்ம பயன்படுத்துற போது பேராபத்து காத்திருக்கு. கடைகள், சுய உதவி குழுக்கள், இந்த மாவு தயாரிக்கிறவர்கள் மிக சுத்தமாக டிரான்ஸ்பரண்ட். நான் சுவிட்சர்லாந்து போயிருந்தேன், மேலேருந்து அந்த ஏடு பால் ஏட்டுல செய்வாங்க இல்லையா, அது தயாரிக்கிற பகுதி, அந்த தொழிற்சாலை முழு கண்ணாடி. நீங்க மேல கண்ணாடியில இருந்து கீழே பார்க்கலாம், எல்லாம் தலை வரையும் அப்படியே ஒரு கவர் போட்டிருக்கிறான், கைக்கு கிளவுஸ் போட்டிருக்கிறான், இடுப்புல மேல ஒரு பிளாஸ்டிக் உரை போட்டிருக்கிறான், எதுவும் எங்கேயும் படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் தயாராகி வெளியே போற வரைக்கும் நீங்க மேலே இருந்து கண்ணாடி வழியா பார்க்கலாம். அவ்வளவு சுத்தம். சுவிட்சர்லாந்துல நான் பாலேடு தயாரிக்கிற ஒரு நிறுவனத்துல போய் பார்த்தேன். அந்த அளவுக்கு அந்த தயாரிக்கிற இடங்கள் தூய்மை உடையதாக இருந்தால் பயன்படுத்தலாம். ஒரு சின்ன விஷயம் தான் நான் இன்னைக்கு சொல்ற விஷயம். உலகளாவி இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் பயன்படுற விஷயமே இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பயன்பட முடியும். என்றாலும் கூட மிக மிக கவனமாக கவனிக்க வேண்டிய உடல் நலம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த விஷயம். இந்த கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு இந்த கையில உங்க பொண்ணை கூட்டிட்டு ஓடிடுறேன். என்ன அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல, பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.